அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க உள்ளோம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை துவேதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் மார்ச் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். 2025ஆம் ஆண்டின் 3வது மாதம் மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் சூரியன் கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிப்பார். இந்த மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகிறது. மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாள். மாசி மக அன்று புனித நீராடி முன்னோர்களை வணங்குவார்கள். மாசி மகம் அன்று கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தில் யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவிரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவங்களை எல்லாம் அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாகவும் நம்பப்படுகிறது. மாசி மகம் அன்று 7 ஜென்ம பாவங்களை போக்கும் என்று நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெறும். மாசி மகத்தன்று முருகனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மாசி மகம் மிகவும் விசேஷமானது. இந்த தினத்தில் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். இதனால் எப்பேற்பட்ட இன்னலையும் மீண்டு வந்துவிட முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் விளைவாக இந்த மாத இறுதியில் மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. மகர ராசிக்கு 7.5 சனி முடிகிறது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி கடைசி 2.5 வருடம் உள்ளது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிகிறது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துவங்குகிறது. மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். பாக்கியஸ்தானாதிபதியாக விளங்குபவர் சூரியன். இவை ஒன்றாக இணையும் பொழுது நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புலரும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதால் புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்க புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைத்து அதில் மூலம் மகிழ்ச்சி பெருகும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சி கைகூடும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மீனராசியில் சஞ்சரிக்கும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான். 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். முயற்சி அதிகமாக இருந்தாலும் காரியங்கள் முடிவடைவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் இணைந்திருக்கும் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வந்த வரன்கள் கை நழுவி செல்லும். இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு மற்றும் சுக்கிரன் வழிபாடுகளை முறையாக செய்தால் குழப்பங்கள் அகலும். மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கும் புதன் அங்கு நீசம் பெறுகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். கல்யாண கனவுகள் நினைவாகும். வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனை அகலும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளும்.
தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து மகிழ்ச்சிப்படுத்தும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரைகுறையாக நின்றிருந்தால் அது இப்போது முழுமையடையும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்பட்டு சந்தோஷத்தை வழங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். பண தேவை பூர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக படிப்பினைகளின் வழியாக வாழ்வை செம்மையாக நடத்தி வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குரு பகவான் தன் பார்வைகளின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார். செய்து வரும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து ஆதாயம் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகி நிம்மதியான நிலை உருவாகும். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை வெற்றி நடை போட வைப்பார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலைகளை எல்லாம் முடித்திடக்கூடிய சக்தியை படைத்தவர்களாக இருக்கிறார். அதனால் உங்கள் வேலைகள் தடைப்படாமல் கணிசமாக முடியும். புதிய முயற்சி சாதகமாகும். எதிர்பார்த்த பணம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழும் உங்களுக்கு பிறக்கும் மாதம் யோகமான மாதமாக இருக்கிறது. உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாகும். தடைப்பட்ட முயற்சியெல்லாம் இனி விறுவிறுவென நடக்கும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்கில் இருந்து விடுதலை கிடைக்கும். ராசிநாதனின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் தன குடும்ப ஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் தொழில் விருத்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்த்த வரவும் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன்களுக்காக வட்டிக்கு மேல் வட்டிகளாக கட்டி வந்தவர்கள் நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவார்கள். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் செலவு அதிகரிக்கும். அவை சுப செலவாக மாறும். ஒரு சிலர் புதிய இடம் வீடு என வாங்குவீர்கள். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான நிலை உண்டாகும். பணியாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும்.